பாவி சண்டாளி, எலும்பு நல்லா இல்லையானே தெரியலையே. அடுப்ப கூட பத்த வைக்கல. என்னதான் செய்தாலோ தெரியல. 8 மணி வரைக்கும் நல்ல காலை நீட்டிக்கிட்டு உறங்குவா. என்ன இளவு திறக்க வர மாட்டுக்கு. நல்ல பிரிட்ஜ் பட்டிய பூட்டி சாவியை கொண்டு இடுப்புல சொருவிக்குவா. இத பூட்டி என்ன செய்ய போறானா? அம்புட்டையும் பொறைக்க திங்கிறது இவா. நான் தான் பூட்டி வைக்கணும். ஒரு காபி தண்ணியை போட்டு குடிக்கலான்னு வந்தா போட்டு வைக்கலாம்ல. மாமியாக்காரி வயசானவளை நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற என்ன இருக்கு அவளுக்கு? யாருகிட்ட போய் சொல்ல? நாம பெத்தது சரியில்லை. நாம பெத்தது ஒழுங்கா இருந்தா நமக்கு இந்த நிலைமை வருமா? என்னக்கா கிளம்புமா? நீ என்ன இப்படியே உட்காந்துட்டு? மைனி, இந்த ட்ரெஸ்ல நீ அப்படியே தேவட்ட மாதிரி இருக்க தெரியுமா? சூப்பரா இருக்கு மைனி. இல்ல அப்படியே தெரியுது. நல்லா இருக்கல? சூப்பரா இருக்கு. விட்டா நானே உன்னை கட்டிக்கு வந்துடுமா? ஏடி, நீ என்ன கிளம்பி நிக்கிற? அங்க உன் மாமியா கத்துறது உனக்கு காதுல விழுதா இல்லையா? ஐயோ அக்கா, அது இன்னைக்கா கத்துது? அதுக்கு எப்பவுமே அதான் வேலை. யாம் தூம்னு என்ன தியாது கத்திக்கிட்டே தான் இருக்கும். நீ முன்னாடி கிளம்பு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிடி, நான் போய் கிளம்புறேன். நீ சீக்கிரமா வா. மணி, அப்ப நானும் போடா இல்ல உனக்காக வெயிட் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் கிளம்பு, மைனி வரேன். சரி மைனி. ஏடி, சீக்கிரமா வானே. சரிக்கா. காலங்கத்தால இதுக்கு என்னதான் கிறுக்கு பிடிக்குமோ தெரியல. யாராவது வீட்டுக்கு வந்துடக்கூடாது, உடனே தாம் தூம்னு ஆடுவா. அதே இவன் வீட்டுக்கார யாராவது வரட்டும், நல்ல வகை வகையா வடிச்சு கொட்டுவா. இந்த அக்கா பாவம், அங்க இருந்து இங்க வந்துச்சு. 2 வாரத்தை இருந்து பேச விடுறாளா, விரட்டி முடிக்கிடுவா. எங்கம்மா போய் தொலைஞ்சா? ஆளையே காணோம். நடு வீட்டுக்குள்ள கல்லுக்குத்தி மாதிரி நிக்கிறேன். கண்ணளவும் தெரியாது. வந்து எட்டி பார்த்துட்டு போறாளே, என்னத்தை பார்த்தாலும் தெரியல. சரி, என்னன்னு போய் கேட்டு தொலைப்போம். இப்ப எங்கிட்ட நாட்டியக்காரி மாதிரி துணிமணியா மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டவ. அது பார்த்த நாட்டி ஆடுறதுக்கு தான். என்னது, நாட்டி ஆட போறியா? ஐயோ அத்தை, உங்க காதுல அப்படியா விழுந்துச்சு? நாட்டி ஆடுறதுக்கு இல்லத்த, வேலைக்கு போலான்னு கிளம்பிட்டேன். கவிதாக்கா அவங்க ஆபீஸ்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். அதான் நீ ஏமிட்டி படிச்சுட்டு இப்படி வீட்டுல கிடந்து நாயா பேயா பாடுபடுற, என் கூட வேலைக்கு வரியான்னு கேட்டுச்சு. மாசம் 25,000 ரூபாய் சொலைய சம்பளமா. அதான் போலாமான்னு உங்ககிட்ட கேக்குறதுக்கு வந்தேன். என்னத்த அப்படி பாக்குறிய? 25,000 ரூபாய் சம்பளம் பத்தலையாக்கும்? வாயான்னு திறந்துகிட்டு இருக்கீங்களே, என்னன்னு சொன்னா தானே தெரியும். இவன் வேலை செய்யற ஆக்கத்துக்கு 25,000 கொருவா எல்லாம் கொடுத்தானா? எவன் கொடுக்கறான் 25,000 கொருவா? எந்த கிறுக்கு பைய கொடுத்தானோ தெரியலையே. என்னத்த அப்படி பாக்குறிய? இல்ல, நீ பாக்குற வேலைக்கு 25,000 கொருவா கொடுக்கறதுக்கு எவன் முன் வந்தான்னு பாக்குறேன். உங்களுக்கு எங்க அருமை தெரியல, அதுக்காக ஊர்ல உள்ளவனுக்கு தெரியாமலா போவும்? என்னத்த பதில் சொல்லுங்க, போகவா வேண்டாமா? ஆமா, வீட்டுல கிடந்து அப்படியே வெட்டி முறிக்கிற. உனக்கு 25,000 கொருவா கொடுக்கணும்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? போய் முதல்ல வேலைக்கு போற வழிய பாரு. ஐயோ அத்தை, நிஜமா தான் சொல்றீங்களா? அப்ப காலையிலே எந்திரிச்சு நீங்க முத்தவாசல் தெளிக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அப்புறம் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சு, அப்புறம் இடையில குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு வைக்கணும், அப்புறம் சாயங்காலம் நான் வந்த உடனே காப்பி போட்டு கொடுத்து என் கால் அமுக்கணும், அப்புறம் ராத்திரிக்கு எனக்கு தேவையான டின்னர் எல்லாம் நீங்க தான் ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் செய்யறதுக்கு நீங்க தயாருனா நான் வேலைக்கு போவதுக்கு தயாரு. என்னத்த சொல்றீங்க? அட பேதில போவா, கொல்லையில போவா. இவளுக்கு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு காலம் விட்டு விட வரைக்கும் நம்மள சொல்றாளே. காலையில டிஃபன் செஞ்சு கொடுக்கணுமா, மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணணுமா, அப்புறம் இவளுக்கு இடையில குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா, அப்பதான் வேலைக்கு போவாங்கறா. வேலைக்கு இத்தனையும் செஞ்சு இவளை அனுப்புனா 25,000 கொருவா நம்ம கையில கொடுப்பா. ஆனா இவ வீட்டுல இருந்துகிட்டும் தெண்டக்கர் மன்றத்துக்கு நம்ம உசுரதனை வாங்குதா. அன்னைக்கு அப்படித்தான் சாம்பார் வைக்கணும்னு சொன்னா ரசத்தை வச்சு தொலைச்சிட்டு இதான் சாம்பாருங்கிறா. அவ வீட்டுல பருப்பே போடாம தான் சாம்பார் வைப்பாவளோ. என்ன வரத்து வந்து உசுர வாங்குறா. இதுக்கு இவளை அனுப்பி விட்டுட்டு 1 மாசம் பொறுத்து பாப்போம். கையில 25,000 ரூபாய் சொலையா கிடைச்சா வேண்டாம் இருக்கு. என்னத்த நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எங்கேயோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, இத்தனையும் செஞ்சு உன்னை வேலைக்கு அனுப்புனா அப்படியே மொத்த சம்பளத்தையும் கொண்டாந்து என் கையில கொடுப்பியா மாட்டியான்னு யோசிக்கிறேன். ஐயா அத்தை, அதப்படி நீங்க மாசம் பூரா வேலை செஞ்சு என்ன வேலைக்கு அனுப்புறீங்க? அப்ப சம்பளம் மொத்தத்தையும் உங்க கையில கொடுக்காம யாரு கையில கொடுப்பேன்? பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. சம்பளம் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை. அதெல்லாம் சரி, இப்ப இன்டர்வியூக்கு தானே போறேன், நான் போயிட்டு வரேன். நீங்க அப்படியே எனக்கு சூடா ஒரு காஃபியும் 4 இட்லியும் கட்டி சட்னியும் தாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அப்புறம் மத்தியானத்துக்கு நல்ல மீன் குழம்பு இல்ல நல்ல கறி குழம்பா வச்சு வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். நைட்டுக்கு இட்லி எல்லாம் வேண்டாம், எனக்கு உடம்பு பூசினால ஆயிட்டுனா வேலைக்கு போறதுக்கு சங்கோஜமா இருக்கும். 4 சப்பாத்தி அப்புறம் குருமா, மட்டன் குருமா வச்சிருங்க. வரட்டாத்த, சீக்கிரமா காஃபியும் இட்லியும் கட்டி சட்னியும் மறந்துடாதீங்க. பேதியில போவா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாலே. இவக்கெல்ல தாங்க முடியலையே. ஆனா 25,000 ரூபாய் நினைக்கும் போது இவளுக்கு தொண்டு செய்யறது ஒன்னும் தப்பில்லன்னு தோணுது.
கிளவி காசுன்னதும் அப்படியே நாக்க தங்க போட்டுக்கிட்டா இது வேலைக்கு போனோம்ல, வேலைக்கு போறேன். ஒரு மாசம் வரைக்கும் நல்லா தின்னுட்டு டிபனை கட்டி வச்சு அப்படியே பார்க்ல போய் உறங்கிட்டு நல்லா தின்னுட்டு எந்திரிச்சு வரேன். வேலைக்கு போனோமா, வேலைக்கு 25,000 கொருவான்னதும் அப்படியே தூக்கி போட்டு அடிக்குதோ. என்னத்த இப்படி குட்டி போட்ட புனையாட்டம் அங்கிட்டு இங்கிட்ட சுத்திட்டு அலையுதியே? சீக்கிரமா இட்லியை வச்சு கொண்டு வாங்க. இங்க நின்னா எனக்கு வெக்கையா இருக்கு. நான் போய் சோஃபால உட்கார்ந்துருக்கேன். என்னத்த, நான் வேலைக்கு போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல போல? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நான் போக மாட்டேன். நானே இட்லியை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் உட்காந்து டிவியை பாரு. சட்டுப்பட்டு நீ இட்லியை வச்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்தை, இருக்கு அதுவே பரவாயில்ல. பயமா இருக்கு. வரட்டா? ஹாக்கங்கட்ட மூதேவி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன படுபடுத்தி இருக்கா? எவன் இவளுக்கு 25,000 கொருவா கொடுக்கானோ தெரியல. சம்பளம் கைக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு.